ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா போடுறாங்க. திருவிழா ஸ்டார்ட் பண்ணி மூணு நாள் கழித்து பால் குடம் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி வந்து எங்கள் ஊர்லேருந்து பால் குடம் எடுக்கிறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து குளத்துல தான். இந்த குளத்துல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் குடம் கொண்டு போவாங்க. பாருங்கள், நம்ம ஊரில் பெரிய குளம் இருக்குது. குளத்துல இருந்து தான் பால் குடம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் இப்போ நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே பால் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் எல்லாருமே பால் குடம் எடுப்பாங்க. பாருங்கள், அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கிறவங்க பால் குடம் எடுக்கிறதுக்கு. உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் மாரியம்மன் கோயில் திருவிழா போகிறாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் நம்மளோட பால் குடம். அழகாக தாம்பல் தட்டு வச்சு அதில் வாழையில் வச்சு பச்சரிசி சில்வர் குடம் அழகாக மஞ்சள் நூல் வச்சு ரெடி பண்ணி அதில் பால் 1 ரூபா காயின்னு ஒரு எலுமிச்சை போட்டு தேங்காய் மஞ்சள் தடவி அழகாக தேங்காய் வச்சு வேப்பிலை மாங்கோத்தில் வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து பால் குடம் ரெடி பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லாருமே அவங்க பால் குடத்தை அவங்கவுங்க ரெடி பண்ணிப்பாங்க. பாருங்கள், பக்கத்தில் வந்து குளந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். குளத்துல இருந்து தான் பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மாரியம்மன் கோயில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணாவே காப்பு கட்டுவாங்க. அந்த காப்பு கட்டுறதா இருந்தாலும் நம்ம ஊரில் குளத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இது மாதிரி பால் குடம் எடுக்கிறது அப்படின்னாலும் இந்த மாதிரி குளத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அழகு போடுவாங்க. அழகு போடுறது இந்த குளத்துல இருந்து தான் அழகு போட்டுட்டு அப்புறம் தான் ஊர் சுற்றி வந்து அப்புறம் தான் கோவிலில் போயிட்டு அழகு கட்டுவாங்க. பாருங்கள், எதுவாக இருந்தாலும் அந்த குளத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அம்மன் கோயில் திருவிழா அப்படின்னாவே குளத்துல இருந்து தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து தான் இப்போ இன்றைக்கி நம்ம பால் குடம் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், எல்லாருமே அவங்கவுங்க பால் குடத்தை வந்து அவங்கவுங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ஒரு பால் குடம் பெரிய சக்தி கரகன்னு சொல்லுவாங்க. சக்தி கரகம் வந்து அந்த பூசாரி ரெடி பண்ணுவாங்க. மற்ற பால் குடம் நம்மளுடைய பால் குடத்தை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சு, நான் கொண்டு வரல அப்படின்னா நம்ம கேட்டோம்னா பூசாரி கொடுப்பாரு. பாருங்கள், எல்லாருமே அவங்கவுங்க பால் குடத்தை அவங்கவுங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்லா நம்மளுடைய ஊர் ஜனங்க எல்லாருமே பால் குடம் எடுத்தாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடி மாதம் தான் பால் குடம் எடுப்பாங்க. திருவிழான்னா அப்படின்னா கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் திருவிழா போடுவாங்க. மற்றபடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனாவே பால் குடம் சிம்பிளாக அப்படியே ஒரு 3 நாள் திருவிழா மாதிரி எடுத்து செய்வாங்க. இந்த வருஷம் நம்ம ஊரில் திருவிழாவே போடுறாங்க. 11 நாள் திருவிழா போடுறாங்க. அதனால் ஜனங்க எல்லாருமே வந்து அழகாக திருவிழாவுக்கு சூப்பராக ஜாலியாக இருக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. அங்கே இருக்க சுற்றி இருக்கிற பிளேஸை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. எல்லாருமே அந்த ஜிப் வந்து க்ளீன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பார்த்து நல்லாயிருக்கும், இருந்தாலும் இப்போ வந்து க்ளீன் பண்ணாங்க. ஏன்னா ஜனங்க இது மாதிரி சின்ன பசங்க இது மாதிரி ஜனங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் உட்காரப்போ வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம ஏதாவது பொருள் இல்லைன்னு கேட்டால் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ஒரு பூசாரி கூட பாருங்கள் சில்வர் கூட அழகாக நூல் சுற்றி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஏதாவது தெரியலனா கூட அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க கரெக்டாக அது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், சொம்பில் பால் ஊற்றி அழகாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தவங்க இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமும் லைனாக அழகாக சூப்பராக வரிசையாக உட்காந்து அவங்கவுங்க அவங்க வேலை கரெக்டாக ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளோட பால் குடம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ரெடி பண்ணி பூவெலாம் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இது வந்து பூசாரி வந்து அந்த சக்திகாரகன்னு சொல்லுவாங்க இல்லையா. சக்திகாரகம் அழகாக ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இங்கே இருந்தால் ரெடி பண்ணி கொண்டுட்டு போவாங்க. பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ ரெண்டு சைடு வழி இருக்குது. நம்ம அந்த 2 சைடு வழி இருக்குது. நடுவில் இருந்து தான் இந்த பால் குடத்துக்கான ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், இதுதான் குளத்துக்கு இறங்குற வழி. இதுவும் இருக்குது, 2 வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊருக்கிட்டே தான் குளமும் இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து இப்போ அந்த வழியாக வந்து திரும்பி இந்த வழியாக திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். 2 வழி இருக்குது. ஜனங்க வரும்போது இந்த வழியாக வருவாங்க, திரும்பி போகும்போது அந்த வழியாக போவாங்க. இதுக்கு வந்து இது மாதிரி எப்பயுமே அப்படியே பழகிடுச்சு. இந்த வழியாக வந்து பால் குடம் ரெடி பண்ணி திரும்பி கொண்டுட்டு போகும்போது அந்த வழியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த வழி செஞ்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், சூப்பராக பால் குடம் ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், அது வந்து நிறைய பேருக்கு சாமிலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உடுக்க அந்த பம்பை சத்தம் கேட்டாவே நிறைய பேருக்கு சாமி வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் இந்த மாதிரி பம்பை சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா சாமி வருமானு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு சாமிலாம் வரும். பாருங்களாம், செம்மையாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி திருவிழா உங்கள் ஊரில் போடுறாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பால் குடம் ரெடி பண்ணுற இடத்துக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். பாருங்கள், எல்லாம் சூப்பராக. ஏன்னா ஓரளவு வெயில் கம்மியாக இருக்குன்றதுனால ஜனங்கள்லாம் ஒரு நல்லா ஜாலியாக அப்படியே பொறுமையாக ஃப்ரீயாக அழகாக சும்மா ரிலாக்ஸாக செய்கிறாங்க. பாருங்கள், ஐயர் வந்து பால் குடத்துக்காக நூல் சுற்றுறாரு பார்த்தீங்களா.
தெரிஞ்சவங்க அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, தெரியாதவங்க இது மாதிரி கொடுத்தோம்னா அவங்க அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், அழகாக இருந்து சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. ஆனால் திருவிழானாவே ஜாலியாக இருக்கும். பாருங்கள், அழகாக பூசாரி வந்து சக்தி கரகத்தை ரெடி பண்ணுறாங்க. மற்றவங்களாம் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது தெரியல ஹெல்ப் கேட்டால் அழகாக செய்கிறாங்க. பாருங்கள், சூப்பராக ஜனங்கள்லாம் சூப்பராக அழகாக மஞ்சள் கலர் சிகப்பு கலர் சேரையெல்லாம் கட்டிட்டு செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழானாவே மெயினாக நிறைய பேருக்கு சாமி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் செம்மையாக சூப்பராக இருக்கும். உங்களுக்குலாம் சாமி வருமானு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள், ஓரளவு பால் குடம் வந்து எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் நம்ம குடம் அழகாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், அது வந்து கலசத்துக்கு பூவும் வச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய குடம், தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம குடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது தேங்காய் வந்து அதோட பெருசாக இருக்குது. பாருங்கள், நம்மளோட பால் குடம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இனிமேல் அப்படியே தீவாசனை காட்டி பம்பல் அடித்தாங்கன்னா சாமி வந்தால் தான் சக்திக்காரங்க தூக்குவாங்க. நீங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி வந்து ஆடுறது, அது எப்படி வந்து இவங்க கலசம் எடுத்துகிட்டு பால் குடம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இது மாதிரி இன்னும் நம்ம ஊரில் வந்து இன்னும் ஒரு 6-7 நாள் திருவிழா இருக்குது. இன்னும் அழகு போடுவாங்க, தேர் வரும், அந்த காளி கொட்டை சொல்லுவாங்க, மோடி எடுக்கிறது, அது மாதிரி நிறைய விசேஷம்லாம் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி திருவிழாலாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லாருமே வீடியோ எடுத்து போடலாம். பாருங்கள், நம்மளோட பால் குடம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் தீவார்த்தனை காட்டினாங்கன்னா சாமி வரலாம் பார்த்துட்டு சக்திகாரங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா நம்ம வந்து பின்னாடியே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு சக்திகாரங்க போனால் தான் அடுத்தடுத்த நம்ம வந்து பால் குடம் வந்து பின்னாடி தான் கொண்டு போகணும். பாருங்கள், ஜனங்கள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற பொருள்லாம் அவங்க பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. பாருங்கள், சூப்பராக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திருவிழானாவே பாருங்கள், பூசாரி வந்து தெரியாதவங்களுக்கு அழகாக சூப்பராக அவங்களுக்கு கலசம் சூப்பராக ஜோடிக்கிறாங்க. பாருங்கள், சில பேர் சில்வர் குடம் கொண்டு வருவாங்க, சில பேர் இது மாதிரி பித்தளை குடம் கொண்டு வருவாங்க, சில பேர் செப்பு குடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செப்பு குடமும் கொண்டு போவாங்க. நம்ம வந்து சில்வர் குடம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகணும். நம்ம இஷ்டம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி குடத்தை கொண்டு போகலாம். அது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். நம்ம வீட்டில் வந்து சில்வர் குடம் தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து சில்வர் குடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போனோம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ப்ளவுஸ்லாம் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் வைக்கல. விளக்கு பூஜை வேணால் ப்ளவுஸ் வைப்பாங்க. பால் குடத்துக்கு வந்து நாங்கள் ப்ளவுஸ்லாம் கொண்டு போகல. இந்த மாதிரி பால் குடத்துக்குலாம் அந்த ப்ளவுஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் வச்சதில்லை. ஆனால் இப்போ வந்து புதுசாக ப்ளவுஸ்லாம் வைக்கிறாங்க. ஆனால் விளக்கு பூஜைக்கு கம்பல்சரி வைப்பாங்க. பால் குடத்துக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி குடத்துக்கு கழுத்தில் கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டைம் அது மாதிரியே பார்த்துக்கலாம். பாருங்கள், சக்திகாரங்க சூப்பராக ஜோடிச்சிட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சக்திகாரகம். நம்ம வந்து அவங்க செய்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய குடத்தை வந்து ஜோடிக்க வேண்டியதான். பாருங்கள், எல்லோரும் சூப்பராக ரெடி பண்ணி அவங்கவுங்க டிசைனாக சூப்பராக என்னென்ன அவங்கவுங்க எப்படி செட் ஆகுதோ அது மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஒவ்வொரு குடமாக பார்த்துட்டே போகலாம். அவங்க யார் எப்படி அழகாக ஜோடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லைன் என்ன ஒருத்தவங்க ரெடி பண்ண மாட்டாங்க. பாருங்கள், இந்த லைன் வந்து ஓரளவு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அழகாக சூப்பராக வச்சுக்கிறாங்க. உங்கள் ஊரில் பால் குடம் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் பால் குடம் வந்து இப்படி தான் கொஞ்சம் ரெடி பண்ணி இப்படி தான் அழகாக சாமிக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு ரவுண்டு வந்து அதுக்கப்புறம் மதியம் கோவிலுக்கு போய் தான் அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணி சூப்பராக வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ, அந்த அதுவும் தர்ச்சனை எல்லாமே நம்மளால கம்ப்ளீட்டாக எல்லாருமே சூப்பராக எல்லாருமே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அலோன்ஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி எல்லோரும் கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. பாருங்கள், பூசாரி வந்து இன்னும் ஒரு சில குடத்தெல்லாம் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த குடம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், சில்வர் குடமும் இருக்குது, பித்தளை குடமும் இருக்குது. அவங்க இஷ்டம் அது மாதிரி கீழே இதை தாம்பந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்களேன், அழகாக சூப்பராக இருக்குது. அந்த அம்மன் சாமி அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன், நான் வீடியோ இருக்கிறப்ப கவனிக்கல. சூப்பராக இருக்குது. அந்த அழகாக தேங்காவிலேருந்து அந்த அம்மன் சாமி ஃபோட்டோ வந்து அழகாக ஒட்டியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நானும் வீடியோ எடுக்கிறப்ப கவனிக்கல. இப்போ நானும் வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தா செம்மையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் நல்லாயிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா இந்த மாதிரி அம்மன் ஷார்ட்ஸ் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் வெயில் வந்து இல்லவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. ஆனால் பால் குடம் வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இப்போ ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே விரதம் இருந்து தான் பால் குடம் கொண்டு போவாங்க. அதனால சொல்லிட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் வந்து கொலைக்கரைக்கு வந்து ஒரு 9 மணிக்கெலாம் பால் குடம் வந்து அம்மனுக்கு வந்து பால் வந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அதனால் ஒன்றும் அதிகம் வெயில் கிடையாது. நல்லா அதனால தான் ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக அழகாக பொறுமையாக ரெடி பண்ணாங்க. வெயிலாக இருந்தால் ஜனங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வெயில் வந்து கிடையாது. இருந்தாலும் வெயில் இல்லைனாலும் சரி எல்லா பேரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வந்து பம்பை அடித்து மேலே அடித்து சாமி மேட்டு வர வைக்கிறது. சாமி நமக்கு வர ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்கறதுக்காகவே நமக்கே சாமி வர மாதிரி இருக்கும். செம்மையாக சூப்பராக இருப்பாங்க. இவர் தான் பூசாரி. நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு இவர் தான் பூசாரி. பாரத பூசாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாரத பூசாரி இவர் தான். பாருங்கள் 2 பக்கமும் ஓரளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழகாக வழி விட்டு 2 லைனாக உட்காந்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி பால் குடம் எடுப்போம். இந்த மாதிரி பொது ஜனங்களையும் நம்ம இந்த மாதிரி பார்க்குறது வருஷத்துக்கு ஒரு நாள் தான். செம்மையாக இருக்கும். அதான் இந்த மாதிரி திருவிழாலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் திருவிழாலாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் வத்தி கல்பரம் ஏற்றுறாங்க. சாமிக்கு தீவாதனை காட்டி இப்போ பம்பை அடிக்க போகிறாங்க. எத்தனை பேர் சாமி வந்து ஆடுதல் மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களெலாம் சாமி வருமானு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள் வத்தி கல்பரம் ஏற்றிட்டாங்க. தேங்காய் வந்து உடைக்கிறாங்க. பாருங்கள் தேங்காய் உடைச்சி தீவாத்தனை காட்டிகிட்டே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். தீவாத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மன் சாமி பாட்டு வந்து வர்ணிப்பாங்க. பாட்டு பாட உடுக்க அடித்தாங்கன்னா பம்பு அடித்து அப்புறம் மேலே வச்சுருக்காங்க. மேலாம் அடித்தாங்கன்னா சாமி வந்து பாருலாம் என்னமா ஆடப்போது மட்டும் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் சக்திகாரங்க வந்து அவர் தான் தூக்குவது. பாருங்கள் சக்திகாரத்துக்கு வந்து தீவத்தெலாம் காட்டிட்டு இப்போ வந்து பாருங்கள் பம்பை அடித்து அந்த சாமி வந்து பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் சாமி வர ஸ்டார்ட் ஆகும். உங்களாம் இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா சாமி வருமானு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பாட்டு வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இனிமேல் தான் சாமி வந்து ஆடப்போகுது. பாருங்கள் ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரிலாம் பாருங்கள் சாமி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜனங்க அங்கே தீவத்தில் காட்டுறதுக்கும் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏன்னா மேக்ஸிமம் தெரியும் இன்னவங்களாம் சாமி வரும்னு தெரியும். அதனால் அவங்களே தான் ஒரு கண்ணை பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இந்த சாமியை காணுமேன்ற மாதிரி அவங்கள தான் பார்ப்பாங்க. பாருங்கள் சாமி வந்து வர்ணிக்கிறாங்க. மேலே அடித்து அவங்க சாமி வந்து வர்ணிக்கிறாங்க. பாருங்கள் இவங்க பாருங்கள் சரி சாமி வந்து வந்தால் தான் சக்திகாரத்தை தூக்குவாங்க. பாருங்கள் சரி வந்து சாமி பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. இனிமேல் சாமி வரும். பாருங்கள் பார்க்குறாங்க பசங்கள்லாம் பார்க்குறாங்க. எங்கடா சாமி வரவங்கன்னு காணுன்னு சாமி வர்ணிக்கிறாங்க. பாருங்கள் சாமி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் இனிமேல் ஒவ்வொருத்தரும் சாமி வர ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே தீவத்தில் காட்டுறது சாமி உள்ள ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாமி கும்பிட்டுங்க. பாருங்கள் கொஞ்சம் சத்தம் தான் மேலே சத்தம் தான். பாருங்கள் சாமி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஆனால் நம்ம ஊர் சாமி வந்து சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ். சாமி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி இப்போ நம்மளிடம் பால் கோலம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் சாமி வரும். மெயினாக சக்திகாரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சாமி வந்தால் தான் சக்திகாரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. சக்திகாரத்தோட அந்த மற்றவங்க சார்ந்து பால் குடத்தை எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சாமி வரும். நமக்கெல்லாம் சாமி வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாமி வருமானு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க சாமி வந்து அவங்களாவே இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள சரி இழுத்து பிடிச்சாலும் அவங்களால மீறி அவங்களுக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் 2 பேருக்கு சாமி வந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு சாமி வரும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் நமக்கு வந்து சாமி வந்ததுன்னா அந்த பாரத பூசாரிகளுக்கும் சரி அந்த பம்படிகளும் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா உற்சாகமாக நல்லா பாட்டு பாடுவாங்க.
பாருங்கள். அவங்க வந்து சக்திகாரத்தை தூக்குறவங்க தான் அவங்களுக்கு வந்து சாமி வந்தால் மட்டும்தான் டக்குன்னு பால் குடது அவங்க சக்திகாரத்தை எடுத்து அவங்க தலையில் வச்சுட்டாங்கன்னா அடுத்தது நம்ம பால் குடத்தை எடுத்து அப்புறம் பூசாரியாக எடுத்து ஒவ்வொரு லைனாக எடுத்து அழகாக தலையில் வைப்பார். நம்ம அப்புறம் லைனாக அப்படி அழகாக போயிட்டே இருக்கலாம். பாருங்கள். அடுத்தது உங்கள் பாப்பா ஒவ்வொரு ஒருத்தவங்க சாமி வச்சு பாருங்கள். நிறைய பேர் சாமி வேணும் பாருங்கள். அதுவும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப அலங்காரமாக சாமி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஒரு கற்பூரம் ஒரு எலுமிச்சு பழம் ஏதாவது கொடுத்தோம்னா டக்குன்னு அப்புறம் சாமி மலை ஏறிடும். பாருங்கள். இந்த பாப்பாவுக்கு அடுத்தது சாமி வந்துச்சு. செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாமி லேசாக நம்ம சாமி வருதுனாவே கூட இருக்கிறவங்களாம் சாமி ஏதாவது கூட வந்து கோயிந்தா போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாமி பற்றி பாட்டு பாடினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாமி ஆட ஆரம்பிச்சிருப்பாருங்க. இப்போ வந்து இந்த அக்காவுக்கும் சாமி வந்துச்சு பாருங்கள். நிறையா பேருக்கு சாமி வரும் நம்ம ஊரில். எவ்வளோ பேருக்கு சாமி வருது. நம்ம எத்தனை பேருக்கு சாமி வந்தாலும் நம்ம சக்தி கரகத்துக்கு வரணும். சாமி வந்தால் மட்டும்தான் கரகம் தூக்கி நம்ம அழகாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க பாருங்கள். இன்னும் அவங்க சாமி வரல. அவங்க சாமி வர வரையும் நம்ம வந்து சாமி பாட்டு வர்ணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க சாமி வந்துச்சுன்னா டக்குன்னு அப்புறம் நம்ம பால்கொட்டை கோயில் போயிட்டே இருக்கலாம். நம்ம என்ன இழுத்து பிடிச்சாலும் அவங்களால கண்ட்ரோலாக இருக்க முடியாது. நம்ம சக்தி கரகத்துக்கு சாமி வர மாதிரி பாட்டு வந்து வர்ணிக்கிறாங்க. அவங்க சாமி வந்து சக்தி கரகத்துக்கு வைக்கிற வரையுமே அவங்களும் பாட்டு வர்ணிச்சுருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க. யார் என்ன விட்டு போனவங்க இருக்கிறாங்க, யாருக்குன்னா சாமி வரன்ற மாதிரி அது ஒரு வேலையாகவே பார்க்குறாங்க. பாருங்கள். எலுமிச்சை பழம் அந்த கல்பரெலாம் கொடுத்தா ஓரோட சாமியெலாம் வந்து மலையிடுவாங்க பாருங்கள். இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த அக்காவுக்கு வந்துருக்குது. அது சாமி வந்து இப்போ வந்து சக்தி கரகத்துக்கு வரணும். சாமி வந்து வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். தீவரத்துலாம் காட்டிட்டாங்க. சாமி வந்துச்சுன்னா டக்குன்னு கலத்தை தூக்கி நல்லா தலையில் வச்சுருவாங்க பாருங்கள். அவங்க வந்து சாமி வரப்போகுது. சாமி வந்துச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் திருவிழா போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பொது ஜனங்களோட ஜாலியாக இருக்கலாம். பாருங்கள். சாமி இப்போ சக்தி கரகத்துக்கு ஒரு சாமி வந்துருச்சு பாருங்கள். அவங்களுக்கு வந்து அந்த வேப்பந்தழையாலே தலையில் வைக்கிறது வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கலத்தை தூக்கி வைக்கிறாங்க பாருங்கள். மற்றவங்க யாரும் தூக்காதவே பூசாரி வந்து தூக்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏன்னா பொது ஜனங்களாம் பட்டு நமக்கு வந்து எப்பவுமே அவசரம் இருக்கும் ஜனங்களுக்கெல்லாம். பாருங்கள். அந்த சக்திகாரங்க எடுத்து அழகாக வந்து சாமி வந்தவங்களுக்கு சக்திகாரங்க எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்தது வந்து நம்மளோட ஜனங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவரும் எடுத்துப்போம். ஏன்னா நம்மளே மாற்றி எடுத்து வச்சோன்னா போட்டி போட்டு போவோம். ஒருத்தவங்களை இடித்து அது ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால சொல்லிட்டு அவங்களே லைன் பிறகு தூக்கி வச்சோம்னா நம்ம தூக்கி வைக்க ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் பூசாரியே வந்து லைனில் தூக்கிக்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு சக்திகாரங்க போன பிற்பாடு அதுக்கு தான் அப்புறம் தான் நம்ம வந்து பின்னாடி தான் போகணும். அது வந்து ஐதீகம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அவங்க சக்திகாரங்க தூக்கி வச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. நமக்கு வந்து எடுத்து தலையில் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து லைன் பிரகாரம் போகணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இடிச்சு போனால் அது வந்து தலையில் இருக்கிற பால் குடம் தானே. அதனால சொல்லிட்டு அது தவறி ஏதாவது இதாகிடுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். நம்ம பாப்பா ஸ்ரீமதி தெரியுதுங்களா? பாப்பா வந்து அழகாக பட்டை போட்டுக்கிட்டு பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பால் குடம் தூக்குறாங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் பாப்பா தான் வந்து பால் குடம் தூக்குறாங்க. பாருங்கள். பூசாரி வந்து லைனாக எடுத்து அழகாக வைக்கிறாங்க. அழகாக பால் குடம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே தூக்கி வச்ச பிறகு சக்திகாரம் வெளியாகும். சக்திகாரம் போணுச்சுன்னா அப்புறம் நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கோம். பாருங்கள். பாப்பாவும் பால் குடம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். தெரியுங்களா? நம்ம ஸ்ரீமதி பாப்பா அவங்க தான் இன்றைக்கி பால் குடம் தூக்குறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு உடம்பு எட்லிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ உடம்பு உயரம் அதுக்கு மேலே தேங்காய் பெருசு. பாப்பாக்கு அது கைப்பிடி எட்டவே இல்லை. நான் தான் கூட அப்புறம் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டே போனேன். பாப்பா கை வலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊர் சுற்றி போகணுன்றதுனால மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரமாக ஆகிடும் கோவிலுக்கு போகிறதுக்கு. பாருங்கள். அப்போ வந்து ஜாலியாக இப்போ தூக்கி வைக்கிறதுக்கு ஜாலியாக தூக்கி வச்சுட்டாங்க. போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். குடத்துக்கு மேலே தேங்காய் வச்சு கை எட்டவே இல்லை பாப்பாவுக்கு. ஆனால் ஒரு சில டைம் கை வலிக்குன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் பிடிச்சிட்டே போவோம். அப்புறம் பாப்பா கொஞ்சம் கை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு வருவாங்க. பாருங்கள். அவங்க கை எட்டவே இல்லை. அதுக்கு அந்த தேங்காய்க்கு கை எட்டலையே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஜனங்கள்லாம் போக ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு சக்திகாரம் போயிட்டே இருக்குது. அடுத்தது தான் நம்ம பால் குடம் கொண்டு போகணும். அவர்கிட்ட இந்த டர்ன்லாம் இருக்கு இல்லையா, முக்கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா டர்னு, அவர்லாம் ஒரு எலுமிச்சை பழம் காவல் கொடுத்துட்டு தான் போவாங்க. அது வந்து ஜனம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். நான் வந்து பாப்பா என்ன பண்ணி கடைசியாக போனால் தான்
நம்ம வந்து பால் குடம் ஊற்றுக்கலாம் லைனில் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் நம்ம வந்து ஊரெலாம் சுற்றி வந்துட்டாச்சு. நம்ம வந்து ஊர் சுற்றி வந்து வீடியோ வந்து கவர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த குடத்தெல்லாம் கையில் கொஞ்சம் பிடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்ததுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. பாருங்கள் நம்ம வந்து கோவில்கிட்ட வந்தாச்சு. நானும் சரி நம்ம ஊர் சுற்றி இருக்கலாம் நம்ம காமிக்கலாம் தான் பார்த்தேன். பாப்பாவும் சுற்றி எனக்கு கை வலிக்குது, எனக்கு குடத்தை பிடி, எனக்கு கலசத்தை பிடிங்க, பால் குடத்தை பிடிங்கன்னு சொல்லி வரான்னு எடுக்க நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு வந்தேன். பாருங்கள் இப்போ வந்து கோவில்கிட்ட வந்தாச்சு. இதான் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில். பாருங்கள் குட்டி பசங்களாம் எப்படி காம்பவுண்ட் சவுரி எழுதி குளிச்சு போயிடுவாங்க. பால் குடம் எடுக்கிறவங்க முறைப்படி நம்ம வழியாக தான் போகணும். பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க தான் போடுவாங்க. சின்ன வழி தான் அது வந்து, அதனால் ஒவ்வொருத்தவங்க தான் போவாங்க. பாருங்கள் இதான் நம்ம ஊர் மாரியம்மன் கோவில். நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், லைவ்லாம் போட்டிருப்பேன். இதான் நம்ம மாரியம்மன் கோவில். பாருங்கள் பக்கத்தில் பெருசாக வேப்ப மரம்லாம் இருக்கும். சுற்றி காம்பவுண்டு உள்ளே தான் அம்மன் கோவில் இருக்காங்க. பாருங்கள் தினமும் ஒரு மாடல் வந்து சாமி ஜோடிப்பாங்க. பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த மாடல் தான் கையில் சிவன் இருக்குது. அந்த மாதிரி மாடலை தான் இன்றைக்கி சாமி வந்து ஜோடிச்சிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உள்ளே இந்த காம்பவுண்ட் சுவரை குதிச்சு போயிட்டாங்க. மற்றபடி பால் குடம் இருக்கிறவங்களும் லைன் நினைக்கிறாங்க. பாருங்கள் சக்திகாரத்தை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டாங்க. சக்திகார் வந்து சாமி ஒரு சாமி கோயில் வந்து சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பால் விஷயம் பண்ணுவாங்க. எல்லாருமே அப்படி தான் ஃபஸ்ட்டு சக்திகாரம் முன்னாடி போனால் பின்னாடியே நம்ம மாதிரி இருக்கிறவங்க லைனில் போவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்கன்னா அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 1 by 1 தான் போவாங்க. பாருங்கள் சக்திகாரங்கள்லாம் போகுது. அதுக்கப்புறம் 5 பேர். ஏன்னா உள்ள மூலாஸ்தானத்தில் வந்து எல்லோரும் விட்டால் அது வந்து இடிச்சிட்டு செட் ஆகாது. ஏன்னா பால் குடம் ஊற்றுட்டு நம்மளாலேயும் சாமி பார்த்து கும்பிட முடியாதுனால ஒவ்வொருத்தனாக தான் விட்டுட்டு உள்ளே போயிட்டு இருப்பாங்க. பாருங்கள் ஒரு 5 பேர். ஏன்னா உள்ளே வந்து இடம் கொஞ்சம் சின்ன இடம் தான், அதனால் 5 பேர் தான் போவாங்க. பாருங்கள் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க, பாதி பேர் வெளியே நிற்கிறாங்க. பாருங்கள் பாப்பா தான் இருக்கிறதுலே கடைசி. இந்த பால் குடம் எடுக்கிற ஜனங்களே நம்ம பாப்பா தான் கடைசி. ஏன்னா நான் தான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டில் போவேன், நான் இடித்து பிடிச்சிட்டு போனால் நான் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கடைசியாக போய் பால் ஊற்றினோம்னா நம்ம சாமி பால் விஷயம் மாதிரி நம்ம கண்குளூரை பார்க்கலாம், நான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாப்பா பின்னாடி வாங்கினேன். பாருங்கள் பால் அவசியம் பண்ணிவிட்டு வந்து வெளியில் தான் குடத்தை வச்சுட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாரியம்மன் கோவில். பாருங்கள் பால் அவசியம் பண்ணிவிட்டு வந்தாங்க எல்லாருமே வெளியில் குடத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. பாருங்கள் நான் பாப்பா இன்னும் லைனில் தான் பால் குடம் ஊற்ற போனாங்கன்னு நான் வெளியில் வரல. ஃபஸ்ட்டு போனவங்க எல்லோரும் பால் விஷயம் பண்ணிவிட்டு திரும்பியெல்லாம் வெளியே வந்து உட்காந்துட்டாங்க. பாருங்கள் இவங்க வந்து அங்கப்பிரகாணம் வராங்க. பால் குடம் எடுத்தாவே அங்கப்பிரகாணம் வருவாங்க. பாருங்கள் கோவிலேருந்து சுற்றி வருவாங்க. பாருங்கள் இவங்களாம் வந்து அங்கப்பிரகாணம் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பால் குடம் எடுத்து அங்கப்பிரகாணம் வருங்களாம் சொல்லுங்கள். நான் வந்து பால் குடம் எடுப்பேன், ஆனால் அங்கப்பிரகாணம்லாம் இன்னொரு வந்தது கிடையாது. இவங்களும் வேண்டியதுக்காரங்க அங்கப்பிரகாணம் வராங்க. பாருங்கள் அழகாக கோவில் சுற்றி வராங்க. கூட ஒருத்தவங்க உதவிக்கு வச்சுப்பாங்க. ஏன்னா நிறைய டர்ன் இருக்கும், சாமி கோவில் இருக்கு இல்லையா, சின்ன வழியாக இருக்கும், டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அது சாமி கோயில்னாவே சரி சொந்தக்காரங்க இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நானே கூட ஹெல்ப் பண்ணுவேன் தான். அது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் தான். சாமி கோயிலில் ஒன்றுனாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாருமே அது தானாக நமக்கு வந்து அதனுடைய வேலையெல்லாம் நம்ம தானாக செய்கிறோமோ நமக்கும் தானாக வந்துடும். பாருங்கள் இவங்களும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பப்பளம் தான் எழுந்திக்கிறாங்க. பாருங்கள் இவங்களாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாக மணல் இருந்ததுனால கொஞ்சம் கிடுக்குன்னு போயிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் சாமிக்கு வந்து தீவாத்தினா காட்டுறாங்க. எல்லாருமே பால் விஷயம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து தீவாத்தினா காட்டுறாங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பால் விஷயம்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள் இந்த பேனரில் நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பசங்களாம் பேனர் வச்சு செம்மையாக நல்லா திருவிழா நல்லா செம்மையாக கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் உங்கள் ஊரில் திருவிழாக்காக பேனர் அடித்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு வந்து கோவில் விசேஷம்னா நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பேனர் அடித்து பண்ணுறது பெரிய விஷயம். சூப்பராக செய்வாங்க. பாருங்கள் முன்னாடி வந்து ஆர்ச்செலாம் செம்மையாக சாமி டிசைன் போட்டு ஆர்ச்சி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் பாப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்குறா. வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சாமி கோயிலில் வீட்டுக்கு வந்து சாமி கும்பலாக விளக்கேற்றி நம்ம கொண்டு வந்த பால் குடத்தெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதை நம்ம பூஜை அறை. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம பூஜை அறை வந்தாச்சு. இதான் நம்மளே பூஜை அறையை விளக்கேற்றி நம்ம வந்து தீவாத்தினை காட்டி சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம வந்து கலசத்துக்கு கீழே வச்சு அரிசி கொஞ்சம் அவங்க இருக்குது மீதி அரிசி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.